தேவா, விஜய், சிவகுமார், மன்சூர் அலிகான், மனோரமா, சுவாதி கிரண் இவங்கெல்லாம் நடிச்சு சந்திரசேகர் டைரக்ஷன்ல 95ல ரிலீஸ் ஆன படம் தான் தேவா. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, மன்சூர் அலிகான் வந்து அவர் இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கிற மக்கள்ல வந்து அடிமையா வச்சுட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு அரசியல் கட்சியில இருக்காரு அப்படிங்கிறப்ப என் கொடியை மட்டும் தான் பறக்கணும், என்ன மீறி ஊர்ல தேசிய கொடி கூட பறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், இவர் யாராவது பார்த்தாங்க கையெடுத்து கும்பிடல அப்படின்னா கையை வெட்டிடுவாரு. அதே மாதிரி யாராவது ஒரு ஆள் ஊர்ல செருப்பு போட்டு போறாங்கன்னா காலை வெட்டிடுவாரு. ஊர்ல இருக்கிற எல்லா கன்னி பெண்களையுமே ஒவ்வொரு நாள் நைட்டு ஒரு நாள் நைட்டுன்னு சொல்லி இவரு முதலிரவு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு ரொம்ப மோசமான ஒரு வில்லன், எந்தவித ஈவிரக்கமே கிடையாது. யாராவது தன்னை எதிர்த்து ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா குருவி சுடுற மாதிரி சுட்டு போட்டு போய்கிட்டே இருப்பாரு. கொஞ்சம் கூட அவருக்கு எதை பத்தி பயம் கிடையாது. போலீஸ்க்கு வந்து வந்து பண்ணுவாங்க, சட்டம் நம்மள மேல பாயும், ஒன்னும் பாயாது. நம்மள மீறி என்ன சட்டம் என்ன பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப எகத்தாளமா எவன் என்ன பண்ணிடுவாங்கிற மாதிரியான இதுல ஊர் மக்களை பயங்கரமா அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஊர் மக்களுமே அவர்கிட்ட வந்து எப்படா நமக்கு தப்பிப்போம், எப்படா நமக்கு விடிவு காலம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதான் இருக்கிறாங்க. இந்த ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக அந்த ஊருக்கு வராரு விஜய். இவர் எதுக்காக ஊருக்கு வந்தாரு, இவர் வந்து மன்சூர் அலிகான் வந்து ஊர் மக்களை காப்பாத்தாரா காப்பாத்தலையா, எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த தேவா. இந்த படத்தை இன்னைக்கு பார்த்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இப்படி ஒரு படம் இருக்குன்னு தெரியும், விஜய் படம் இப்படி ஒரு படம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த படத்தை நானுமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவன் இந்த படத்தை இப்ப 2026ல இந்த படத்தை ஒரு ஆள் பாக்குறான் அப்படின்னா அவனோட ரிவ்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ. ஓகேவா? இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா விஜயோட ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறப்ப பெருசா விஜய்கிட்ட வந்து நம்ம ஒரு மாஸ் செயலாக எதிர்பார்க்கிறோம், அதெல்லாம் இல்ல. சிம்பிளான விஷயங்கள் அந்த அந்த ஆரம்ப காலகட்டத்துல விஜய்க்கு எந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படத்தை எந்த அளவு மெருகேற்ற முடியுமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. ஓப்பனிங்ல தளபதிக்குன்னு ஒரு இன்ட்ரோ சாங் கொடுத்து மாசா அந்த காலு கை அப்படி அந்த மாதிரி இல்லாம இதுல விஷயம் மாசா இருக்கு. ஆனா அது வந்து இப்ப நம்ம பாக்குற விஜய் படங்கள் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. ஓகேவா? அது அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அது மாதிரி படத்தோட ஹீரோயினான சுவாதி கிரணுமே அந்த கேரக்டர் தான் பயங்கரமா நடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கடுத்து அவங்க எந்தெந்த படத்துல நடிச்சாங்கன்னு பெருசா தெரியல எனக்கு. சுவாதி கிரண் போடுறப்ப ஒரு 2 3 படங்களை காமிக்குது. நான் பெருசா அவங்க இதுக்கடுத்து பார்த்தது இல்லைங்க. இப்ப விஜய் கூட பல 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 படங்கள் நடிச்சவங்க வந்து இப்ப நிறைய பேர் இப்ப வந்து சப்போர்ட்டிவ் ரோல கூட பண்றாங்களா, இவங்கள எந்த படத்துல பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. சுவாதிக்கிறேன் இந்த மெயினான ஆர்டிஸ்ட் ஹீரோயினை தவிர்த்து படத்துல வில்லனிசம் பயங்கரமான வில்லனிசம் மன்சூர் அலிகான். இப்ப எப்படி இருக்காப்ல, இப்ப நம்ம அந்த ஒரு ஒரு பப்ளிக் ஒரு இன்டர்வியூல பாக்குறப்ப ஒரு பிரஸ் மீட்ல பாக்குறப்ப எந்த மாதிரியா எதை பத்தியும் கவலைப்படாம லத்தாஜிக்கா பேசுறது இருக்குல்ல, அது அப்படியே அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. எனக்கெல்லாம் அந்த கேரக்டர் பாக்குறப்ப நம்ம மாஸ்டர்ல பவானியோட கதாபாத்திரம் வச்சுல ரொம்ப சீரியஸான ஒரு வில்லன், அதே நேரத்துல பயங்கரமா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்ல அந்த விஜய் சேதுபதியோட கேரக்டர், அது ஈக்குவலா அந்த மன்சூர் அலிகானோட கேரக்டர் இருக்கும். அவ்வளவு இதா எந்த இடத்துலயுமே அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் கூட இதாகாது. அவ்வளவு மோசமான வில்லன். ஆனா பாத்தீங்க அப்படின்னா லத்தாஜிக்கா என்ன எல்லாரும் எல்லாரும் திருந்திட்டீங்களாங்க, சரி ரைட்டு, அந்த ஒரு பெரிய துப்பாக்கி எல்லாரையும் மொத்தமா சுட்டு தள்ளுறேன், ஒன்னொன்னா சுட்டா கை கை வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டரோட கடைசி சீன் வரைக்கும் அந்த கேரக்டர் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டே என்டர்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதான் சொல்ல இந்த கேரக்டருக்காகவே எனக்கு படம் பார்க்கலாம், அந்த கேரக்டருக்காகவே எனக்கு தெரிஞ்சு படம் பார்க்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு அந்த கதாபாத்திரம். கொஞ்சம் கூட எந்த இடத்துலயுமே அது வந்து திருந்துறதோ இதை தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க கிடையவே கிடையாது, அவன் கிடைக்காம பைத்தியக்காரங்க அப்படிங்கிற மாதிரி லத்தாஜிக்கு அந்த கேரக்டரோட ஆர்க்கே வித்தியாசமா இருக்கும். ஒருவேளை சந்திரசேகர் எழுதினாப்லையா இல்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிங்க மன்சூர் அப்படின்னு விட்டுட்டாரான்னு தெரியல. அவரு சிவகுமார் வந்து அவர் எப்பவும் போல படங்கள்ல எப்பவும் அவரோட வசனங்கள் எப்படி இருக்கும், அந்த மேனரிசம் எப்படி இருக்கும், இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன மாதிரி கதாபாத்திரம் அதையும் கொடுத்திருந்தாரு. மனோரமா அவங்களுமே அந்த கதாபாத்திரத்தை படத்துல வந்து எனக்கு சர்ப்ரைஸ் ஆனது இந்த மன்சூரிக்கா மணிவண்ணன் தான். மணிவண்ணன்லாம் பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த சீன்லலாம் அவர் வந்து ஸ்கிரீன்ல வராரோ அது எல்லா சீன்லயுமே பயங்கரமா ஒரு அவரோட அந்த ஒரு பிரசன்ஸை பயங்கரமா கூட்டிட்டு போயிருப்பாரு, ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஒரு சீன்லலாம் பாத்தீங்க அப்படின்னா சொன்னா ஸ்பாயிலர், நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. ஒரு போலீஸ்காரெல்லாம் வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்க, 2 பேரும் மாத்தி மாத்தி சீட்ல வந்துட்டே இருப்பாங்க, ஒம்புழுத்துட்டே இருப்பாங்க. ஜோக்கர் இல்லையே அப்படின்னு தான் 4 பேர் வந்திருக்காங்க எல்லாம் ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா படம் 95 காலகட்டம் அப்படிங்கிறப்ப அப்ப இருக்கிற சண்டை காட்சிகள், இந்த திரிஸ்கோ அப்படிங்கிற அந்த சண்டை காட்சிகள் இருக்கு, அது இப்ப நம்ம 2026 இந்த டைம்ல பாக்குறப்ப வேணா நமக்கு வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி தோணலாம். சில சண்டை காட்சிகள் சிரிப்பு வரலாம், சில காமெடிக்கு வந்து நம்ம சிரிப்பு வராம இருக்கலாம். ஆனா அந்த காலகட்டத்தில் அந்த காமெடி பயங்கரமா நகைச்சுவை
பயங்கரமா இதா இருக்கும். இப்ப நம்ம பாக்குறப்ப நமக்கு அது பெருசா ஒர்க் ஆயிருக்காது. அது வேணா நடந்துக்கலாம். மத்தபடி நிறைய இடங்கள்ல நல்லா தான் இருந்துச்சு படம். அது மாதிரி அந்த 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 காலகட்டத்துல தான் ஏதாவது ஒரு ஹைலைட்டான மூமெண்ட் அப்படின்னா அதை ஆடியன்ஸுக்கு பதிவு பண்ணணுங்கிறதுக்காக ரிவைண்ட் பண்ணி காமிப்பாங்க. இப்ப வந்து விஜய் வந்து ஒரு சீன்ல வந்து அப்படி ஒரு தவ்வி ஒரு ஏணியை பிடிச்சு அங்க ஜம்ப் பண்ணுவாரு. அந்த சீன் ஒரு 2, 3 தடவை அது வந்து ரிவைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான காட்சிகள் வந்து இதுல படத்துல இருக்கும். அப்புறம் படத்தோட மியூசிக் ஸ்கோர். இப்ப நம்ம நார்மலா அந்த மினி பஸ் எல்லாம் நான் ஸ்கூலுக்கு போறப்ப காலேஜ் போன டைம்ல கேட்ட மினி பஸ்ல போற பாடுகள் இருக்குல்ல, ஐயையோ அலமேலு, ஒரு கடிதம் எழுதினேன், இந்த பாட்டு, அப்புறம் இன்னொரு பாட்டு உண்டு, மறந்துருச்சு வாங்க. ஒரு 3 பாட்டு உண்டு. அதெல்லாம் தேவா கிட்ஸ்னு சொல்லி இந்த கண்ட்ரேட்டட் டிரைவர் எல்லாம் மினி பஸ்ல போட்டு இந்த பாட்டை போட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அது நமக்கு அந்த அந்த பாட்டோட விஷுவல் தெரியாது. இந்த பாட்டுல விஜய் தான் ஆடுறாரு, சுவாதிக்கிறன் ஆடுறாங்க, இந்த படம் வந்து படத்தோட பேர் தேவா, அதெல்லாம் தெரியாது. அவர் போடுவாப்புல நம்ம ரெகுலரா அந்த படத்துல பஸ்ல போய் போய் பழகினனால அது ரெகுலராகவே நமக்கு அந்த பாட்டு வந்து ஓரளவு தெரியும். ஒரு கடிதம் எழுதி காதலி என்னை காதலி, காதலா என்னை காதலா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வர்றது. ஐயையோ அலமேலு, அப்புறம் இன்னொரு பாட்டு கூட உண்டு. அந்த பாட்டு கூட கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விஷுவலா தெரியாது. விஷுவலா பாக்குறப்போ இந்த பாட்டு இவரு அடிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாமே சூப்பரா இருக்கும். பாட்டோட லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐயோ அலமேல் அந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாமே லிரிக்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. தேவாவோட மியூசிக் அவரோட மியூசிக்ல கேட்கறப்ப இன்னும் பயங்கர வைபா சூப்பரா இருந்துச்சு. மியூசிக்ல வந்து அந்த இதுல அந்த சவுண்ட் அந்த அந்த சவுண்ட் ரெக்கார்டிங் பண்ணுவாங்கல்ல, இந்த சண்டை காட்சிகள்ல துஸ்கோ துஸ்கோ அப்படிங்கிற டுஃப் டுஃப் அந்த அந்த ஒரு விஷயம்லாம் இதுல பாக்குறப்ப சடங்கெல்லாம் நமக்கு சிரிப்பு வரும். ஏன்னா அப்ப இருந்த டெக்னாலஜி வச்சு அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். ஓகேவா. அப்புறம் படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. படத்துல வந்து தவறான காட்சிகள் அப்படிங்கலாம் பெருசா இல்ல. விஜய் வந்து அங்கங்க விஜய் பேசுற வசனங்கள் நிறைய இடங்கள்ல இப்ப பாக்குறப்ப என்னடா டபுள் மீனிங்ல பேசுறாப்புல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தோணுச்சு. ஒருவேளை அது அப்படிலாம் மீன் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தோணல. இப்ப பாக்குறப்ப என்ன அண்ணா டார்க்கஸ்ட்ல பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் உன் கையை பிடிப்பேன், அப்புறம் அப்புறம் என்ன உன் கண்ணத்தை பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரி டபுள் மீனிங் வசனங்கள். டபுள் மீனிங்கா இல்ல நமக்கு இப்படி தோணுதான்னு தெரியல. நம்ம மைண்ட் வேற அந்த டேட்டி மைண்டா இருக்கு அப்படிங்கிற அதனால கூட இருக்கலாம். ஓகேவா. மத்தபடி படம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல வந்து ஒரு ரேசி ஸ்கிரீன் பிளே இருக்குமா ப்ரோ. படம் வந்து திருத்துருவாரு, இவர் வந்து உள்ள வந்தோடனே ஒரு புரட்சி பண்ணி மக்களை காப்பாத்துறோம் அப்படின்னு ஒரு பயங்கரமான ரேசி ஸ்கிரீன் பிளே ஆக்ஷன் பிளாக் எல்லாம் அடிச்சு தரும். 95 காலகட்டத்துல வந்து ஒரு விஜய் வந்து ஒரு மேபி ஒரு ஹீரோவா அறிமுகமாக்குறதுக்கான காலம், இல்ல கமர்ஷியல் ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா கன்வெர்ட் பண்றதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறப்ப அதுல எந்த மாதிரியான படங்கள் இருக்கும். அந்த அந்த காலகட்டத்துல ஸ்டோரிலாம் சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனே கதைக்குள்ள போயிட மாட்டாங்க. அந்த படத்துக்குள்ள எல்லாமே இருக்கும். ஒரு ஒரு கமர்ஷியல் சினிமா ஒரு பேக்கேஜான பிலிம்ங்கிறப்ப கண்டென்ட் ஓரியன்டா மட்டும் படம் ஃபோக்கஸா இருக்காது. படத்துக்குள்ள ஒரு காமெடி ட்ராக், காமெடிக்குன்னு தனியா 4 ஆர்டிஸ்ட போட்டு அவங்களுக்கான 4 காமெடி தனியா காமெடி சீன் 4 சீன் இருக்கும். ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பாட்டு வந்துடும். ஒரு எமோஷனல் சீன் இருக்கும், ஒரு லவ் சீன் இருக்கும், லவ் சாங் இருக்கும். படத்துல குறைஞ்சது 5 பாட்டு இருக்கும். ஓப்பனிங்ல ஒரு சாங் இருக்கும், இன்டர்வல் கிட்ட ஒரு கிளைமேக்ஸ் ஒரு சாங் இருக்கும். அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சாங் லவ் சாங் இருக்கும். இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு 5 பாட்டு எப்படியாவது இன்பில்ட் பண்ணிடுவாங்க. பாட்டை எடுத்துட்டு தான் படம் ஷூட்டிங்கே போவாங்க. அந்த காலகட்டம் ஓகேவா. அது மாதிரி படத்துல டைரக்டரோட நேம் கார்டு இடத்துல போட்டாங்க. அந்த நேம் கார்டு போட்ட இடம் ரொம்ப புதுசா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பாக்குறப்ப. இப்ப நம்ம இந்த இன்டர்வல் கிட்ட படத்தை போடுறது, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படத்தோட நேம் போடுறது, படம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மெசேஜ் அனுப்புவாங்கல்ல இதான் படத்தோட பேர், அந்த மாதிரி எதுவுமே இல்லாம படத்துல டைரக்ஷன் பை எஸ் ஏ சந்திரசேகர் போடுற அந்த பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்துச்சு பாக்குறப்ப. படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிச்சு. பிடிக்காதது இந்த காமெடி அந்த விஷயங்கள் சில பேருக்கு எடுபடலாம், சில பேர் எடுபடாது. படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.